ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மார்ஸ் தமிழ் வியூ. நம்ம பூமியில் மழைனா அது தண்ணீர் மட்டும்தான். ஆனால் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற கோள்களில் பார்த்தீங்கன்னா மழைனா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். சில கோள்களில் பார்த்தீங்கன்னா வைரத்தால் மழை பெய்யுது, சில கோள்களில் அமிலம் மாதிரியான மழை பெய்யுது. ஸோ இப்போ நம்ம அந்த விசித்திரமான மலைகளை பற்றி தான் ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சுக்ரன் கோள் பற்றி. நம்ம பூமியில் மழைனா தண்ணீர் தான் பெய்யும், ஆனால் சுக்ரனில் அது மாதிரி இல்லை. அங்கே மழைனா தண்ணீர் இல்லை, அமிலம். அது கூட சல்பூரிக் அமிலம்னு சொல்லக்கூடிய ஒரு மிக காரமான திரவம் பெய்யப்படும். ஸோ சுக்ரனில் வெப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், சுமார் 450 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அதனாலே அங்கே பெய்கிற அந்த அமில மழை தரைக்கு விழுவதுக்கு முன்னுக்கு ஆவியாகி மறைஞ்சு போயிடும். அதாவது மழை பெய்யுது ஆனால் தரையில் விழ முடியாது. அதனால தான் விஞ்ஞானிகள் சுக்ரனை அமிலமலை கோள்னு சொல்கிறாங்க. அங்கே வானிலையே நச்சு மாதிரி இருக்கு, மனிதர்கள் உயிரோடு இருக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் சனிக்கோள். இந்த 2 கோள்களும் ரொம்பவே பெருசு, ஆனால் அதோட வானத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இடிமின்னல் அடிக்கிறப்ப மித்தன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு உடைஞ்சி கார்பனாக மாறுது. ஏன்னா அந்த கார்பன் வானத்தில் விழுகிறப்ப அங்கே இருக்கிற அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால அதிக அழுத்தத்தால் அந்த கார்பன் மெதுவாக ஒரு வைரமாக மாறிடுது. அதாவது வானத்திலிருந்து வைரமலை மாதிரி விழும். நம்ம பூமியில் ஒரு சின்ன வைரம் வாங்கவே இவ்வளோ கஷ்டம், ஆனால் அந்த சனிக்கோளில் அப்படியே வைரம் மழையாக பெய்யுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெப்டூன் கோள். ஸோ அங்கே வானிலை ரொம்பவே கொடுமையாக இருக்கும். புயல் அடிக்கிற வேகம் சுமார் 2000 கிலோமீட்டர் வேகம் வரை போயிருக்கும். ஸோ அந்த வேகமும் அழுத்தமும் சேர்ந்து அங்குள்ள கார்பன் துள்கள் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வைரமாக மாறிடும். அதாவது அங்கே வானத்திலே வைரம் மாதிரி பொருளெல்லாம் உருவாகுது. சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த நெப்டூனோட அடிப்பகுதியில் வைரக்கடல் மாதிரியான ஒரு பகுதி இருக்கலான்னு சொல்லி, அங்கே கீழே முழுக்க மினுமினுப்பான வைரங்கள் திரவமாக கலந்துருக்குன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அங்கே போனால் தண்ணீர் துளி கிடைக்காது, ஆனால் ஒவ்வொரு துளியுமே ஒரு வைரம் மாதிரி இருக்கும். அது ஒரு மாய உலகம் மாதிரின்னு சொல்லலாம். அடுத்தது டைட்டன் சொல்லக்கூடிய சனிக்கோளோட மிகப்பெரிய நிலாவை பற்றி பார்க்கலாம். அங்கே தண்ணீர் கிடையாது, அங்கே மழை பெய்யுது, ஆனால் அது மிதன் திரவமாக பெய்யுது. ஸோ அங்கே வானிலை ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். அதனாலே மிதன் குளிர்ந்து திரவமாக மாறி மழை மாதிரி பெய்யுது. அந்த மழை விழுறப்ப பனி மாதிரி குளிர் இருக்குன்னு சொல்லப்படுது. அங்கே கடல் கூட தண்ணீர் அலையில் மிதன் திரவத்தால் தான் உருவான கடல்கள் இருக்கும். ஸோ அதனாலே அந்த நிலாவை மிதன் பூமின்னு சொல்லலாம். அங்கே எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மலையும் கடலும் காற்றும் எல்லாமே ஒரு புது உலகம் போல இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் பல நிலாக்கள் இருக்குது, ரைட்? அதில் வியாழன் கோளை சேர்ந்த ஒரு நிலா தான் ஐஓன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலா. இது தான் முழு விண்வெளியிலையுமே அதிகமான எரிமலைகளை உள்ளடக்கிய ஒரு உலகம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐயோட மேற்பரப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா காய்ந்த கல், சூடு, எரிமலை, புகை இதெல்லாம் தான் அதோட தோற்றமாக இருக்கும். ஏன்னா அங்கே தண்ணீர் மாதிரி ஒன்றுமே கிடையாது. அங்கே மழைனா அது சூடான லாவான்னு தான் சொல்லலாம். ஸோ அங்குள்ள எரிமலைகள் சில 100 கிலோமீட்டர் உயரம் வரை வெடித்து அந்த லாவா வானத்துக்கு பாயும். அதுக்கப்புறமா அந்த உருகிய கல் மீண்டும் கீழே விழும். இதை தான் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அந்த நிலால் உள்ள மலை மாதிரி இருக்கும். ஆனால் இதோட சாதாரண மழையில் அது முழுக்க தீயால சூடான உருகிய கற்களோட மலைன்னு சொல்லலாம். நம்ம பூமியில் மழை வந்துச்சுன்னா குடையை பிடிக்கிறோம், ஆனால் ஐயோவில் அப்படி குடையை பிடிச்சோம்னா அந்த சூட்டில் குடையோடு சேர்ந்து நாமளும் உருகிடுவோம். ஸோ அங்கே வெப்பம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போயிருக்கும். ஸோ அதனால தாங்க மனிதன் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது. அது ஒரு தீமலை உலகம்னு சொல்லலாம். அங்கே வானத்தில் எப்போ வெடிப்பு வரும், எப்போ லாவா மழை வரும் எதுவுமே கணிக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 கோள்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா மேற்குரி, அதுக்கப்புறமா மார்ஸ். மேற்குரி பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள். அதனாலே அங்கே வெப்பம் பார்த்தீங்கன்னா பகலில் 400 டிகிரி வரை ஏறிடும். இரவு நேரத்தில் வெப்பம் திடீர்னு -170 டிகிரி வரை குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கடும் வெப்ப மாற்றம் நடக்கிற இடத்துல தண்ணீர் ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. ஸோ மெர்க்குரி வானத்தில் காற்று இல்லை, அதனால மேகமும் உருவாக முடியாது. அப்போது மழை பெய்யணும்னா என்ன வேணும்? தண்ணீராவி, குளிர், மேகம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அங்கே இல்லை. அதனாலே மெர்க்குரி கோள் முழுக்க வெப்பமான கற்கள், தூசி, உலர்ந்த நிலம் இது மாதிரி தான் இருக்கும். அங்கே மழைன்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. இப்போ நம்ம மார்ஸ் கோளுக்கு போகலாம். மார்ஸ் அப்படின்னு சொன்னாலே பலர் சிவப்பு கோள்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இதோட மண் முழுக்க பார்த்தீங்கன்னா இரும்பு துகள்களாக ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் இது சிவப்பாக தோணுது. அண்ட் மார்ஸில் வானம் ரொம்பவே மெல்லியதாக இருக்குது. அதனாலேயே தண்ணீர் ஆவி மேலே இருந்து மேகமாக மாறி மழை பெய்கிற அளவுக்கு வலிமை இல்லை. இப்போது அங்கே மழை கிடையாது, மேகமும் ரொம்ப அரிதாக தான் இருக்கும். ஆனால் அது எப்பயுமே அப்படி இருக்கல. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க என்னென்னா,
ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மார்ஸ்ல நதி ஓடி இருக்குன்னு சொல்லி அங்க கடல் ஏரி மாதிரியான நீர்நிலைகளும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அங்க பழைய நீரோட சுவடுகள் இன்னும் மார்ஸோட மணல்ல தெரியுது. நீர் பாய்ஞ்ச பாதைகள் மாதிரியான வளைந்து போகக்கூடிய வரிசைகள், ஆற்றங்கரைகள், இது மாதிரியான மண் வடிவங்கள் எல்லாம் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலே சிலர் சொல்றாங்க என்னன்னா, மார்ஸ் ஒரு காலத்துல நம்ம பூமி மாதிரியே பச்சை உலகமா இருந்திருக்கலாம்னு சொல்லி. ஆனா காலப்போக்கில் அங்க வானம் மெலிஞ்சி நீராவி ஆகியிருக்கு. இப்போ மார்ஸ் முழுக்க உலர்ந்த சிவப்பு மணலால நிறைஞ்ச ஒரு உலகமா இருந்திருக்கு. ஸோ பூமியில மலைன்னு சொல்றது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா மற்ற கோள்களில் பார்த்தீங்கன்னா இந்த மலை வைர வடிவமா, அமிலத்தோட வடிவமா, லாவாவோட வடிவமாலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் உயிருக்குமே ஆபத்தானதா இருக்குது. ஸோ எந்த கோளோட மலை உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.